அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை முழுசா சொல்லல, அவங்க சொல்லாட்டி என்ன நாங்க செய்வோம், நீங்க புதுசா செய்றீ, அதான அர்த்தம். நபிகள் நாயகத்தினுடைய அந்த தூதுத்துவத்தினுடைய பணியை குறைத்து மதிப்பிடுகிறீர்களா? முழுசா சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லாம போயிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் குறை சொல்றீங்களா? நீங்கள் ஃபாத்தியா ஓதினால் அந்த ஃபாத்தியாவிற்கு அதான் அர்த்தம். அதை ஓதாதீங்கன்னு சொல்றோம். உங்களுடைய காசு பணத்தை இழக்காதீங்க, உங்களுடைய இறை நம்பிக்கையை வீணாக்காதீங்க, இதை சொல்றது தப்பா? எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதை மட்டும் செய்யுங்க மார்க்கத்தின் பெயரால். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அஜர்த்து சொன்னாரு, பெரியார் சொன்னாங்க, ஊர்காரங்க சொன்னாங்க, எதுவும் மார்க்கம் கிடையாது. இது எங்களுடைய பிரச்சாரத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிற முக்கிய போதனை. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, திருத்திக் கொள்கிறோம். இல்லாத ஒரு புதிய கருத்தை சொன்னால் சுட்டி காட்டுங்கள், தவறை சீர்திருத்திக் கொள்கிறோம். அதை விட பெரிய மேட்டர் என்ன தெரியுமா? நம்முடைய சமுதாயத்தில் இறை நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவார கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாருக்குமே தெரியும். யாரை போய் கேட்டாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கம்னு ஒண்ணு செஞ்சா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. இதுல யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்குமா? எந்த முஸ்லிம் ஜமாத்துகளுக்காக அமைப்புகளுக்காவது இதுல ரெண்டு கருத்து இருக்குமான? யாருக்கும் இருக்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இதுதான் இஸ்லாம். வணக்கம்னா எது வணக்கம்? தொழுகிறது மட்டும்தான் வணக்கமா? நோன்பு வைக்கிறது மட்டும்தான் வணக்கமா? ஹஜ் செய்யறது மட்டும்தான் வணக்கமா? திருக்குர்ஆனை படிப்பது மட்டும்தான் வணக்கமா? அல்லாஹ்வை zikr செய்து நினைவு கூறுவது மட்டும்தான் வணக்கமா? இதுவெல்லாம் வணக்கம் தான். இதை தாண்டி இன்னும் பல வணக்கங்கள் இருக்கிறது. அதை வணக்கம் என்று நம்முடைய சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால அது வணக்கம் என்றே தெரியாமல் நம்ம சமுதாயத்தில் பல பேர் அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறு யாருக்கெல்லாமோ அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வணக்கத்தில் ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்ஆவு ஹுவல் இபாதா. துஆ செய்வது இருக்குது, இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பது, வணக்கத்திலேயே ரொம்ப தலை சிறந்த வணக்கம் இறைவனிடத்திலே பிரார்த்திப்பதுதான். ஏன் அப்படி சொன்னாங்க? தொழுகையை விட, நோன்பை விட, இன்ன பிற வழிபாடுகளை விட கடவுளிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதுதான் வழிபாட்டிலே சிறந்தது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வழிபாடு என்றாலே என்ன அர்த்தம்னா, கடவுளை நம்முடைய எஜமானனாக ஒத்துக்கொண்டு நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம்தான் வழிபாடுகள். வணக்க வழிபாடுன்னு சொன்னாலே கடவுளுடைய ஆளுமையை நான் ஒத்துக்கொண்டேன், கடவுள் என்னை படைத்தவன், நான் அவனால் படைக்கப்பட்டவன், கடவுள் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய அடிமை, அவன் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் என்று அந்த கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் தான் வழிபாடு என்பது. நம்முடைய பலகீனத்தையும் இயலாமையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் வழிபாடு என்பது. அப்படிப்பட்ட பலகீனம் வெளிப்படக்கூடிய இடம் இது. நம்ம தொழுகையில வெளிப்படுறதை விட தொழுகும் போதாவது தக்பீர் கட்டி நிற்போம், அதுக்கப்புறம் ருக்குவுக்கு போவோம், சஜிதாவுக்கு போவோம். பலகீனம் அவ்வளவு வெளிப்படலை. ஆனா பிரார்த்திக்கக்கூடிய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இயலாமை எல்லாம் கடவுள் இறை முன்னாடி சொல்லி, யா அல்லாஹ் என்னால ஒண்ணும் முடியாதல்ல, நீ எனக்கு இரக்கம் காட்டலாட்டி, நீ எனக்கு அருள் புரியாட்டி, நீ இந்த உதவியை செய்யலாட்டி நான் நஷ்டவாளி ஆயிடுவல்ல, என்னால முடியாது ரப்பே, நீ தான் எனக்கு அருள் புரியணும்னு அழுது புலம்பி நம்முடைய பலகீனத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தருணம் கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய தருணம் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ தான் வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடுங்க. துஆங்கிறது நம்முடைய சமுதாயத்துக்கு வழிபாடு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? துஆவை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? துஆனா நம்முடைய தேவைக்காண்டி அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய கஷ்டத்துக்கு, நம்ம வீட்டில் நம்முடைய கடையில வியாபாரம் நடக்கிறதுக்கு, நம்முடைய வீட்டில் யாருக்காவது நோய் நொடி வந்துருச்சுன்னா அந்த நோயை குணமாக்குறதுக்கு,
இதுக்காக வேண்டி இறைவனிடத்தில் நாம பிரார்த்திக்கிறோம். இவ்வளவுதான் துவாவுடைய வேலைன்னு நினைக்கிறோம். துவா என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம் என்று நினைத்தோமா? அப்படி நமக்கு சொல்லி தந்தார்களா? நம்முடைய அறிஞர் பெருமக்கள் அதை நமக்கு விளக்கினார்களா? யார் நமக்கு துவாவை வழிபாடுன்னு சொல்லி தரல. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? ஊருக்கு ஊர் தர்காக்கள் முளைத்திருக்கிறது. இறந்து விட்டவர்களை அடக்கம் செய்து வச்சு, அந்த அடக்க ஸ்தலத்தில் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சு, அந்த கட்டடத்தில் விளக்கு பொருத்தி வச்சு, அங்க கொண்டு போய் எண்ணெய் ஊற்றி, அங்க கொண்டு போய் சாம்பல் வச்சு, அங்க கொண்டு போய் சக்கரை பூந்தி வாங்கி கொடுத்து, அங்க போய் நின்று கொண்டு அவுளியாக்களே, நாதாக்களே, பெரியார்களே, மகான்களே, முரீதுகளே, ஷேக்குகளே, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா ஊர்லயும் இந்த முஸ்லீம் தர்கா இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லிடலாம் போல. இங்க இருக்குதா? சின்னமனூர்ல இருக்குதா? யார் இருக்கா? அவுளியா யாரு? வருது இல்லையா? லோக்கல் அவுளியா தானே? இங்கே லோக்கல் அவுளியா ஒருத்தர் இருக்கிறார். எல்லா ஊர்லயும் இருக்கிறார். அது என்ன அவுளியா? அது என்ன தர்கா? அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அங்க போய் இறந்து போனவர்கிட்ட போய் கையேந்திரீங்களா? நீங்க சொல்ற அவர் கேட்குமா? முதல்ல அவர் அடக்கம் பண்ணி வச்சு உள்ள வச்ச உடம்பு கூட உள்ள தோண்டி பார்த்தா இருக்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவர்கிட்ட போய் அவுளியாக்களே நீங்க தான் பிள்ளைய தரணும்னு கேட்கிறீங்களே, அவர் பிள்ளைய தர்றதுக்கு என்ன மகப்பேர் மருத்துவரா? அவுளியாக்களே நீங்க தான் பாஸ்போர்ட் சீக்கிரம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, பாஸ்போர்ட் அதிகாரியா? அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இறைவன் கேட்கிறான் திருமறையிலே, ஒமன் அவல்லு மின்மை எதுழு மின்தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரைக்கும், உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதிலளிக்க மாட்டார்களே, அவர்களை போய் அழைப்பவனை விட வழிகட்டவன் வேறு எவர்களா இருக்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். இவனை விட லூஸ் வேற யாருன்னு கேட்கிறான். யாரை விட? நீ என்னத்தை கூப்பாடு போட்டாலும் சரி, அவன் என்னன்னு கேட்க மாட்டான், உனக்கு பதிலும் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்டவனை போய் அழைக்கிறீடா? உன்னை விட முட்டாப்பை வேற எவன்டா இருக்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். நாங்க கேட்கிறோம். என்னடா நம்மளேதான் முட்டாப்பைன்னு சொல்லி விட்டான் சின்ன பையன் அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் நான் சொல்றேன். சூரத்துல அஹ்காஃப்ல 4வது வசனத்துல அல்லாஹ் இந்த செய்தியை கேட்கிறான், கேள்வி கேட்கிறான். கேட்டதோடு விடல, அடுத்து சொல்றான், வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்றது மட்டும் இல்லப்பா, நீ கேட்கறதே அவங்களுக்கு தெரியாதுப்பா. நீ கேட்கறத பத்தி அவங்களுக்கு என்ன நாலேஜும் கிடையாது. நம்மள இப்படி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு ஒருத்தர் கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது கூட தெரியாமல் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் நீ கேட்கிறியப்பான்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய துவா என்ற வழிபாடு அவுளியாட்ட போய் செய்யறவன் அல்லாஹ் ஒத்துக்குவானா? அல்லாஹ் இந்த பாவத்தை அங்கீகரிப்பானா? மன்னிப்பானா? கேட்டா நம்ம ஆள்கள் அதுக்கு வியாக்கியான தத்துவங்கள் வேற, நியாயப்படுத்துறது. என்ன தத்துவம்? அல்லாஹ் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறான், அவன் ரொம்ப பயங்கரமான பராக்கிரமசாலி, அவன்கிட்ட போய் நம்ம டக்குன்னு கேட்டா கதையாகுமா? அதனால அவுளியாக்கள் வழியாக நாங்க போய் கேட்கிறோம், அவுளியாக்கிட்ட சொல்லி நீங்க கேட்டு வாங்கிட்டாங்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எதுக்கு அவுளியா ரெக்கமெண்டேஷன்? முதல்ல அல்லாஹ் உங்களை பத்தி தெரியாதா? ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ துணைக்கு கூட்டிட்டு போனா முதலமைச்சருக்கு உங்களுக்கு தெரியாது, கூட்டிட்டு போனாரு. ஒரு நீதிபதி இடத்துல வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வக்கீல கூட்டிட்டு போறோம்னா நீதிபதிக்கு உங்களுடைய வாதம் தெரியாது, வக்கீல வச்சு வாதாடுறீங்க. அல்லாஹ்விடத்துல நீங்க கையேந்துறீங்கன்னா அல்லாஹ்வுக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஆளை கூட்டிட்டு போறீங்களே. நீதிபதிகிட்ட போய் நின்னவொன்னு நீதிபதி யாரா இவன்னு கேட்பாரு, தெரியாது, ஆளு தெரியாது. ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க நின்னீங்கன்னா யாரா வீட்டுக்கு பூசா இருக்குது ஆளும் கேட்பாரு. அல்லாஹ் அப்படி கேட்பான உங்களை பார்த்து, எல்லாம் இது இந்த ஆளு பூசா நம்மகிட்ட கேட்கறான், நீ யாருன்னே தெரியலையே, படைச்சவனுக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதையெல்லாம் விட அல்லாஹ் கேட்கறதுக்கு அவுளியாவை கூப்பிடுறீங்களே, அல்லாஹ் என்னமோ கோபக்கார மாதிரி, அவுளியா என்னமோ உங்க மேல பாசம் உள்ளவர் மாதிரியும்,
ஒரு அம்மாவிடத்துல புள்ள கேட்டு அத்தாட்ட வாங்கி தர்ற மாதிரி, அம்மா அத்தா கோவக்காரரு, அம்மா ரொம்ப பாசமானவங்க, அம்மாட்ட கேட்டு அத்தாட்ட இருந்து காசை வாங்கிக்கலான்றது மாதிரி அவுளியாக்களை கூட்டிட்டு போறீங்களே, உண்மையில அல்லாஹ்வை விட இந்த உலகத்துல உங்கள் மீது பாசமும் நேசமும் காட்டக்கூடியவர்களா இந்த அவுளியாக்கள்? இறைவன மாதிரி மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய படைப்பு உலகத்துல யாரும் கிடையாது. உங்களுடைய பெத்த தாய் கூட அல்லாஹ் காட்டுற மாதிரி உங்கள் மீது பாசம் காட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் உங்கள் மீது எவ்வளவு கருணை காட்டுறான் தெரியுமா? திருமறை குர்ஆன்ல பேசுகிறார், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுறான் பாருங்க. எத்தனையோ விதத்தில் கூப்பிடுவான் அல்லாஹ். மூமின்களே, காபிர்களே, வேதக்காரர்களே, பல விதத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல கூப்பிடுறான். ஒரு இடத்துல கூப்பிடுறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்கள் பாவம் செய்து கொண்டவர்களே, பாவிகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை மாதிரி உங்களுக்கு அருள் செய்யக்கூடியவன் யாரும் கிடையாதுப்பா. என்கிட்ட கேளு, நான் தராம இருப்பேனா? நான் உன்னை மன்னிக்காம இருப்பேனா? கேளு என்கிட்ட. கேட்டா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நாம தப்பு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு யாரெல்லாம் பாவம் பண்ணிட்ட ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடறா என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். உலகத்தில் எந்த தாயாவது மகிழ்ச்சி அடைவாளா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டா? போனா போது மன்னிக்க வேண்டுமானாலும் செய்வான். ஒரு கடையில ஒருத்தர் வேலை பார்க்கிறார், மளிகை கடையில சாமான வீணாக்கி விட்டார் வேலைக்கார். அட்டத்தை அடுக்கி வைக்கிறோங்கிற பேர்ல ஒரு பாட்டில மேல இருந்து கவுத்து ஒரு 500 ரூபாய் நஷ்டமாக்கிட்டார் முதலாளி. முதலாளிகிட்ட மன்னிப்பு கேட்கிறார். முதலாளி தெரியாம விழுந்துருச்சு, கைதவறி விழுந்துருச்சு. முதலாளி சந்தோஷப்படுவாரா? பரவாயில்லையே தம்பி, உடைச்சிட்டியா? 500 ரூபாயா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்டா. என்ன சொல்லுவாரு? மன்னிக்கிற ஆளா இருந்தா கூட வான் பண்ணுவார். சரி சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டேன், இன்னும் ஒரு இது திரும்ப இது மாதிரி நடந்துச்சு, உன் சம்பளத்தில் பிடிச்சிருவோம் பாரு. வேற வழி இல்லாம வேண்டாம் வெறுப்புல மன்னிப்பாரு. மகிழ்ச்சி அடையக்கூடிய முதலாளி உலகத்தில் உண்டா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் அவரிடத்திலே நீங்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். சந்தோஷத்துடைய அளவு என்ன தெரியுமா? அந்த அளவையும் ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குறாங்க. ஒரு பாலைவனத்துல ஒரு பயணி ஒருத்தன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். ஒட்டகத்துல பயணம் பண்றான். ஒரு இடத்துல தூக்கம் வருது, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுப்ப மேலே மரத்தடியில படுக்கிறான். ஒட்டகத்துக்கு மேல சாமான் இருக்கிறது, ஒட்டகத்துக்கு மேல உடைய துணிமைகள் இருக்கிறது. தூங்கி எந்திரிச்சு பார்க்கறான், ஒட்டகத்தை காணோம். எப்படி இருக்கும் அந்த பயணிக்கு? என்னடா இது, ஒட்டகத்தை காணோம், துணிமணிகள் இல்ல, சாப்பாடு இல்ல, பாலைவனத்துல எப்படி நடக்கிறது, பயணம் பண்றது? நடந்தும் போக முடியாது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கனா அவ்வளவுதான், 50 கிலோமீட்டர் நடந்த மாதிரி காலு உள்ள இறங்கி இறங்கி ஆடும். நடந்து பயணத்தை முடிக்கவும் முடியாது. ஆஹா, முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம அவ்வளவுதான், நம்ம கதை அதோ ஹரிதா என்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக மீண்டும் அழுது தேம்பி திரும்பவும் அப்படியே அந்த இடத்திலே படுத்து தூங்கி விடுகிறான். திரும்ப எழுந்துகிறான் 2வது முறையாக. எழுந்து பார்த்தா பக்கத்துல ஒட்டகம் அப்படியே அவனுடைய அந்த சாமான்களோடு திரும்ப வந்து நிற்குது. அந்த பயணியினுடைய உள்ளத்தில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே நம்ம பிழைக்க மாட்டோம் என்று நினைத்த ஒருத்தனுக்கு திரும்பவும் அவனுக்கு உயிர் கிடைத்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குமே. அந்த மகிழ்ச்சியில இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறான். தலைகால் புரியாத சந்தோஷத்துல இறைவனை பார்த்து பேசுகிறான், என்னுடைய அடிமையே, இந்த எஜமானனுக்கு அருள் புரிந்தவனே, உனக்கு எல்லா புகழும் நன்றி சொல்றான். இறைவனை பார்த்து எப்படி கூப்பிடுறான்? என்னுடைய அடிமையே கூப்பிடுறான். இந்த எஜமானனுக்கு அருள் புரிந்தவனேங்கிறான். இவன் எஜமானனா இறைவனுக்கு?
எஜமான நினைச்சுக்கிட்டு சொல்லல, சந்தோஷத்துல மகிழ்ச்சியில என்ன சொல்றதுன்னு தெரியாம வாய் கொளறி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு, அல்லாஹ்வை பார்த்து அடிமைங்கிறான், தன்னை பார்த்து எஜமானுங்கிறான். காரணம் சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்துல. ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு விளக்குறாங்க, இந்த மனிதன் எந்த அளவிற்கு சந்தோஷத்தினுடைய உச்சாணி கொம்பிலே போய் அமர்ந்து நிலை தடுமாறி நிற்கிறானோ அதே போன்று ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு தன்னை படைத்த இறைவனிடத்திலே, இறைவா நான் தவறிழைத்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இனிமேல் ஒரு காலம் இந்த பாவத்தின்பால் நான் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று கரஞ்சேந்து அழுது பிரார்த்தித்தால் அந்த இறைவன் இவனை போன்று மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். மகிழ்ச்சியாங்க, மன்னிப்பு கேட்டா மகிழ்ச்சி அடைகிற ஆள் உலகத்தில் உண்டா? அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடா மலக்குகளை கூப்பிடுவானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூப்பிட்டு சொல்லுவானா, இதோ பாருங்கள் என்னுடைய அடியான் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிற அருள் நிறைந்த இறைவன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என்னிடத்திலே பிரார்த்திக்கிறான், இதோ நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவனது பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவானா. நேசர்னு நினைச்சதாவது பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை போய் அவர்கிட்ட செய்றீங்களே, அவர்கிட்ட போய் கையேந்திரீங்களே, துவா செய்றீங்களே, வணக்கம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அவனது அடியாருக்கு செஞ்சால் அது பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்ன? அதே நிலையில் நீங்கள் மரணித்தால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறைவன் அல்லாதவனது படைப்புகள் ஏதேனும் ஒன்றுக்கு செய்துவிட்டு அதே நிலையிலே மரணித்தால் இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது இடத்திலே வேறு யாரேனும் வைக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாஹ் வேற பாவத்தை தான் நாடியவங்களுக்கு மன்னிப்பான். ஆனா அவன் இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வச்சா, அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை வேற யாருக்காவது செஞ்சா அந்த பாவத்தை மாத்திரம் இறைவன் ஒரு காலம் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. அதை யோசித்து பார்த்தால் தர்காவுக்கு போவோமா? அவுலியாட்ட போய் கையேந்துவோமா? அவுலியாக்களை சிபாரிசுக்கு கூப்பிடுவோமா? அவுலியாக்கள்கிட்ட போய் துவா செய்வோமா? இத்தனை பெரும் பாவத்தை நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மார்க்க அறிஞர்கள் என்றைக்காவது இது குறித்து எச்சரித்திருப்பார்களா? இதனுடைய பாவத்தை மக்களுக்கு விலக்கி கொடுத்திருப்பார்களா? கேட்டா அதுல இருந்து வருமானம் வருது. வருமானம் வந்தா என்னத்தை வேணாலும் அங்கேயே இருப்பீங்களா? காசு பணம் வந்துச்சுன்னா இஸ்லாத்தினுடைய எந்த ஒழுங்குகளையும் பேண மாட்டீங்களா? அப்ப வட்டி கடை நடத்துங்களேன், வேற பலான ரூட்ல சம்பாத்தியம் பண்ணுங்களேன், காசு வரும். காசுதான் நோக்கம் என்று சொன்ன இஸ்லாத்தினுடைய எல்லா மாண்புகளையும் தூக்கி எறிவீர்களா? அல்லாஹ் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹலாலான எத்தனை வழிமுறைகளை கற்று தந்திருக்கிறான். அதுல எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை காட்டாம இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிற ஏகத்துவ கொள்கையில வேட்டு வைக்கக்கூடிய காரியத்தை தம்முடைய அறியாமையினால் நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அது குறித்து எச்சரிக்கிறோம், செய்யாதீங்கப்பா, அது பாவம், அல்லாஹ் விரும்பாதது, அல்லாஹ் மன்னிக்காத பெருங்குற்றம். இதைத்தான் சொன்ன, இது தவறா? தூய்மையான முறையில இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னது அது நாங்கள் செய்த குற்றமா? இதை நாங்கள் சொல்றோம். இதை ஒரு சாரார் எதுக்குறாங்கன்னா அதுலயும் பல பேருக்கு வருமானம் போகுது, அதனால எதுக்குறாங்க. ஒரு கந்தூரி நடத்துவாங்க, ஒரு கொடியேற்று விழா நடத்துவாங்க, ஒரு உருவஸ் நிகழ்ச்சி நடத்துவாங்க, வியாழக்கிழமை தோறும் ஆளு போட்டு பாத்தியா ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் மாதமும் ஆயிரக்கணக்கிலே பணம் வந்து குவிகிறது. இவ்வளவு பணத்தை இழக்கிறதா? அல்லாஹ்விடத்தில் இந்த பணத்துக்கு பதில் சொல்லணுமே, கணக்கு காட்டணுமே, அந்த பதில் அந்த அக்கறை வேண்டாமா? நாளை நரக நெருப்புல போட்டு நம்மளை பொசுக்குவானே. திருமறை குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார் யகூலூன யா லைதனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. நரக நெருப்பிலே போட்டு சில முகங்களை புரட்டுகிற பொழுது அங்கே கடந்து புலம்புவாங்களாம், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அத்தனா சாதத்தனாவ குபரானாவ அதல்லூன சபீலா. எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில போனோம், எங்களுடைய பெரியார்கள் காட்டிய வழியில போனோம், எங்கள இருக்கிற மேன்மக்கள் காட்டிய வழியில போனோம். அதல்லூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்தியும் லேபைனிமில்லாதா, இறைவா எங்களை வழிகெடுத்த எங்கள் தலைவர்களுக்கு, எங்களை வழிகெடுத்த எங்கள் பெற்றோர்களுக்கு, எங்களை வழிகெடுத்த எங்கள் ஆலிம்களுக்கு, எங்களை வழிகெடுத்த எங்கள் முன்னோர்களுக்கு நீர் 2 மடங்கு வேதனை கூடல்லா. அவன் கெட்டதுக்கு ஒரு வேதனை, எங்களை கெடுத்ததுக்கு ஒரு வேதனை, 2 வேதனையை வழங்கு என்று நாளை மறுமையில நரகத்தில் கிடந்து சில மக்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு, அந்த வேதனையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்கிற இது தவறா? இது எங்களுடைய பிரச்சாரத்தில் முக்கியமான பிரச்சாரம். வேற என்ன செய்கிறோம்? சமூக ரீதியாக சமூகத்திலே இருக்கிற பிரச்சனைகள், இந்த சமுதாயத்துக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், இந்த சமுதாயத்தினுடைய பறிக்கப்படுகிற உரிமைகள், அந்த உரிமைகளை கட்டி காப்பதற்காக, இந்த நியாய அநியாயங்களை இந்த சமூகத்திற்கு பெற்றுத் தருவதற்காக களம் இறங்கி போராடுகிற வேலைகளையும், அதற்காக மக்களை திரட்டுகிற பிரச்சாரங்களையும் செய்கிறோம். இப்படி 2 விதமான பணிகளை கையில் எடுத்து செய்கிறோம். இதில் எந்த தவறுகளையும் நாங்கள் இழைத்து விடவில்லை, எந்த பாவத்தையும் நாங்கள் வரம்பு மீறி செய்துவிடவில்லை, எந்த ஒரு குற்றத்திற்கும் நாங்கள் ஆளாகி விடாமல் இறை சட்டத்திற்கு உட்பட்டு, இறை தூதருடைய போதனைகளுக்கு உட்பட்டு, மார்க்கம் என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் மார்க்கம். நபிகள் நாயகத்தின் போதனைகளில் என்ன காட்டி தரப்பட்டிருக்கிறதோ அதுதான் மார்க்கம். அதை தாண்டி மார்க்கத்தின் பேரால் யாரு சொன்னாலும், என்னுடைய தந்தை செய்தாலும், என்னுடைய ஊர்க்காரர்கள் செய்தாலும், மொத்த உலகமே செய்தாலும் அது குற்றம் என்று குர்ஆனை எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்கிறோம். சமூக விடுதலைக்காக பிரச்சாரம் செய்கிறோம். இந்த 2ஐ தான் கடந்த பல வருடங்களாக மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2இன் படி நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குரிய நல்லொருளை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்